ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டியிலேருந்து லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோக்பால்னால் என்ன அப்படின்னா, நம்ம அரசோட உயர் அதிகாரிகள், அதாவது நம்ம பிரதமர் உட்பட அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் உட்பட, சரிங்களா, எல்லாருடைய, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உயர்மட்ட அதிகாரிகள், சரிங்களா, அவர்கள், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே அவங்களுடைய ஊழல் புகாரை விசாரணை செய்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்த லோக்பால் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லோக்பால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்கள் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த வார்த்தையை முதல்ல உருவாக்கியவர் யாருன்னா எல்எம் சிங்வி. 1963 லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியவர் வந்து எல்எம் சிங்வி. ஸோ அவர் தான். ஓகேங்களா. ஸோ இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா, இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதை ஒத்துருக்கு அப்படின்னா, இந்த மக்கள் குறை தீர்ப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம்பஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஸ்வீடன் நாட்டில் இருக்குது. ஸோ இந்த அமைப்பு மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து இந்த லோக்பால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அமைப்பை வந்து நியூசிலாண்டில் வந்து இந்த அமைப்பை வந்து பாராளுமன்ற விசாரணை கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த லோக்பால் மசோதா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லோக்பால் மசோதா எப்போ நம்ம கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மொரார்ஜி தேசாய் அவருடைய காலத்தில், மொரார்ஜி தேசாய் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய காலத்தில் தான் ஃபஸ்ட்டு இந்த லோக்பால் மசோதா கொண்டு வந்தாங்க. இந்த லோக்பால் மசோதாவை யார் வந்து பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏஆர்சி, சரிங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி, அவங்க தான் வந்து முதலாவது நிர்வாக சீர்திருத்த அந்த குழு. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த லோக்பால் அமைப்பை வந்து பரிந்துரை பண்ணாங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், இதில் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, கவனமாக பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் இந்த கமிட்டியோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் வந்து இந்த மசோதா வந்து மக்களவையில், அதாவது இந்த மசோதா வந்து முதல் 1968 பார்த்திங்க அப்படின்னா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1969 இந்த மசோதா வந்து மாநிலங்களை நிறைவேற்றுறதுக்கு முன்பாகவே பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாநிலங்களவையில் இந்த மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு முன்பாகவே மாநிலங்களவையை கலைச்சிருவாங்க. ஸோ அதனால் இது ஃபெயிலியர் ஆகிடும். டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த லோக்பால் மசோதாங்கிறது மொத்தமாக 9 முறை வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. தாக்கல் பண்ணி 9 முறை தோல்வி அடைஞ்சிருக்கும். 10வது முறை தான் வந்து அறிமுகப்படுத்தப்படும் போது தான் அது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த லோக்பால் அமைப்பு கடந்து வந்த பாதை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1968 4வது மக்களவை கலைக்கப்பட்டதுனால தோல்வி அடைஞ்சிருக்கும். அப்போ பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவாங்க, அப்போ தோல்வி அடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 71 5வது மக்களவையில் கொண்டு வந்திருப்பாங்க, அப்பையும் அந்த மக்களவை கலைக்கப்பட்டதுனால அது வந்திருக்கும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா 6வது மக்களவை கலைச்சிருப்பாங்க. 1985 மக்களவை கலைக்கப்பட்டது தோற்றுருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1989 இந்த மசோதா வந்து கவர்மெண்டாலேயே வந்து திரும்பி பெறப்பட்டிருக்கும். சரிங்களா. ஸோ அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போது 2011 மக்களவையில் அறிமுகப்படுத்திட்டுருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த 2011 பார்த்திங்கன்னா மக்களவையில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டு அது பாராளுமன்ற நிலைக்குழு வந்து சரிபார்க்கும். அப்புறம் மீண்டும் டிசம்பர் 21 மக்களவையில் அறிமுகப்படுத்துவாங்க. அப்புறம் 27 மசோதா நிறைவேற்றப்படும். ஸோ அதுக்கப்புறம் 29 மாநிலங்களவையோட நிலைக்குழுக்கு அனுப்பப்பட்டு 2012 மீண்டும் மாநிலங்களவையில் வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2013 டிசம்பர் 2013 பார்த்திங்கன்னா இந்த மசோதா மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டிருப்பாங்க. ஸோ அப்புறம் டிசம்பர் 18 மக்களவையில் நடைபெற்றிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 1 2011 வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜனவரி 16 2014 இந்த தேதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டங்கிறது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த லோக்பாலோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லோக்பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க. ஸோ அதிகபட்சம் 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க.
ஸோ ஓய்வு பெற்ற நீதிபதி அதில் இருப்பாங்க, நீதித்துறை சார்ந்தவர்கள் இல்லாமல் கூட இருப்பாங்க. ஸோ ஒரு தலைவர் அதிகபட்சம் 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50% இப்போ வந்து அந்த தலைவர் உட்பட அது 50% வந்து நீதித்துறை சார்ந்தவர்களாகவும், இன்னொரு 50% பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி போர்டில் இருந்தும் இருப்பாங்க. சரிங்களா? சொல்லியிருக்காங்க. இதான் லோக்பாலோட அமைப்பு பற்றினது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இதனுடைய தகுதி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதனுடைய தலைவராக இருப்பவங்க பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பாங்க. இல்லைன்னா நீதித்துறை சாராத ஏதேனும் ஒரு அதுக்குரிய தகுதி பெற்றவங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இந்த தேர்வுக்குழு யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, இந்த லோக் பாலோட உறுப்பினர்கள் தேர்வுக்குழு இருக்கு இல்லையா, ஸோ அவங்க யார் யார் தேர்வு பண்ணுவாங்கன்னா, அந்த குழுவில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, பிரதமர் இருப்பார், மக்களவை சபாநாயகர் இருப்பார், மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட தலைமை நீதிபதி இருப்பாங்க. ஸோ 5வது நபர் யார் அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய 4 நபரால் சரிங்களா பரிந்துரைக்கை செய்யக்கூடிய ஒருத்தர். சரிங்களா? அவர் குடியரசுத் தலைவர் தான் அவரை நியமனம் பண்ணுவாங்க. ஸோ இந்த லோக்பால் அமைப்போட பதவி காலம், அந்த தலைவரோட பதவி காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் இருக்கும். 5 ஆண்டுகள் இல்லை 70 வயது வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கேட்பாங்க எக்ஸாமில். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லோக்பால் எப்போ அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த லோக்பால் பார்த்திங்கன்னா 2014 சட்டப்படி வந்து இந்த லோக்பால் தலைவர் உறுப்பினர்கள்லாம் யாருமே நியமனம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019 மார்ச் 23 தான் ஃபஸ்ட்டு இந்த லோக்பால் அமைப்போட தலைவராக வந்து பினாக்கி சந்திரகோஸை வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. முதல் லோக்பாலோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் இந்த கோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, பினாக்கி சந்திரகோஸ். சரிங்களா? ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு லோக்பாலோட தலைவர். ஸோ அவருக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரதீப் குமார் மொஹந்தி அப்படிங்கிறவருக்கு இன்சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரெசென்ட்டில் யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரெசென்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா அஜய் மாணிக் ராவ் கான்வில்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். சரிங்களா? தற்போது யார் இருக்காங்க அப்படின்னா தற்போதைய தலைவர் அஜய் மாணிக் ராவ் கான்வில்கர். அஜய் மாணிக் ராவ் கான்வில்கர். இவர் தான் வந்து தற்போதைய தலைவராக இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இவங்களை எப்போ பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க தவறான நடத்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தகுதியின்மை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் வந்து இவங்களை பதவி நீக்கம் செய்யலாம். ஸோ இவருடைய ஊதியம், அவருடைய சலுகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையான ஊதியம், அவருடைய சலுகை அனைத்துமே இவருக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவங்க உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நீதிபதிக்கு, ஒரு ஜட்ஜுக்கு இணையான ஊதியமும் அவருடைய சலுகையும் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் 60 நாட்களுக்குள்ளார வந்து இந்த வழக்கை வந்து முடிக்கணும். இந்த ஊழல் விசாரணையை வந்து வெறுமனே 60 நாட்களுக்குள்ளார முடிக்கணுங்கிறது ரோல். ஸோ இந்த லோக்பால் அமைப்போட அதிகார வரம்பு மற்றும் பணிகள் என்னென்ன அப்படின்னா, நம்ம பொதுத்துறை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, ஸோ அதாவது பிரதமர் அமைச்சர்களோட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களும், சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களோட ஊழல் விசாரணையும் வந்து விசாரிக்கக்கூடிய அதிகாரம் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ பிரதமரை விசாரிக்கணும் அப்படின்னா இந்த லோக்பாலோட அமர்வில், சரிங்களா, அதாவது 5+, நம்ம 8 சொல்லியிருக்கோம், அந்த அமர்வில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம பிரதமரை விசாரணை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லோக்பால் பரிந்துரைக்கக்கூடிய விஷயத்தை வந்து சிபிஐ உள்ளிட்ட இந்த புலனாய்வு அமைப்புகளுக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு, அதை கண்காணிக்கிறதுக்கும், அதை மேற்பார்வையிடுறதுக்கும் லோக்பாலுக்கு அதிகாரம் இருக்குது
ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிபிஐ அதிகாரி யார் என்கொயரி பண்ணுறாங்களோ, லோக்பால் சஜஸ்ட் பண்ணுற அந்த கேஸஸை வந்து விசாரணை பண்ணக்கூடிய சிபிஐ அதிகாரியை வந்து மாற்றம் செய்ய முடியாது. அது வந்து பணியிட மாற்றம் செய்யப்படக்கூடாது. அது வந்து லோக்பாலோட அனுமதியோட மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஊழல் வழக்கம் வந்து நிலுவையில் இருக்கும்போதே அதை வந்து அந்த சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்கிறதுக்கு முழு அதிகாரமும் வந்து கொடுத்துருக்குறாங்க லோக்பாலுக்கு. சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு ஆண்டுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினா நன்கொடை பெறும் எல்லோரும் வந்து லோக்பால் விசாரணை வரம்புக்குள்ளே கொண்டு வரப்படுவாங்க. இந்த அபராதம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது நம்ம விதிமுறைகள் நடைபெற்றது அப்படின்னா, ஸோ இதோட அபராதம் பொறுத்த வரைக்கும் இந்த புகார்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, தவறான போலியான புகார்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் அபராதம் விதிக்கிறாங்க. ஸோ பொது ஊழியராக இருந்தாங்கன்னா அவங்க 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. தவறான குற்ற நடவடிக்கை தொடர்ந்த ஊழல் ஆகியவற்றிற்கு வந்து 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த லோக்பால் அதிகார வரம்பிற்கு உட்படாதவர்கள், இப்போ இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா சமஸ்கிருத வார்த்தை. சரிங்களா. அந்த சமஸ்கிருத வார்த்தை அதாவது லோகபாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்களின் நண்பர் இல்லை மக்களின் பாதுகாவலர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த அதிகார வரம்பிற்கு உட்படாதவர்கள் யார் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் தேர்தல் ஆணையர்களும். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.